இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை யாவரும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம கூட ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக துதிப்போம் அல்லேலூயா பாடி ஆண்டவரை துதிப்பது இன்பமும் ஏற்றதமாக இருக்குன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. அதே போல் ஆண்டவரை துதித்து நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பாட போகிறோம். தேவன் நம்மளை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பயங்கரத்திற்கும் நம்ம பயப்பட மாட்டேன்னு சொல்லி, இருளுக்கு பயப்பட மாட்டேன், அதே போல் கொள்ளை நோய்க்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் மேற்கொண்டுட்டார். அதனால் உற்சாகமாக உணர்ந்து உள்ளத்துலேருந்து நம்ம பாட போகிறோம். பாடல் எண் 130. ஹல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அஞ்சிடேனே இருளில்லை என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். இந்த பெருந்தொற்றின் காலத்தில் கூட ஒரு ஆண்டு நம்ம வீட்டிலே அடங்கி இருந்தோம். ஆனால் எந்த கொள்ளை நோக்கி நம்ம பயப்பட தேவையில்லை. உற்சாகமாக விசுவாசித்து நம்ம பாட போகிறோம். அஞ்சிடேனே இருளில்லை என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளில்லை என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். யாத்ராமத்தில் போடப்பட்டது போல நம்ம விசுவாசிக்கிறவரோட பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டவர் காக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒருபோதும் வாதை நம்ம கூடாரத்தை நம்ம வீடை அணுகாதமாக காத்துக்கொள்கிறார். விசுவாசமாக பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை உன் கூடார
ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை நாடுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வேத வசனத்தின்படியாக அந்த உன்னதமானவருடைய அந்த சிங்காசனத்தில் விட்டிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய மறைவில் இருக்கிற நாம் அவரே நம்முடைய அடைக்கலமாக, அவரே நம்முடைய கோட்டையாக நமக்கு இருக்கிறார். அதனால் ஒருபோதும் வாதையும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொல்லாப்ப நமக்கு நேரிடாதபடி அவரே நம்மை அடைக்கலமாக பாதுகாத்து வருகிறார். நம்முடைய கோட்டையாக இருக்கிற அந்த தேவாதி தேவனை பார்த்து சொல்லலாமா, ஆண்டவரே நான் உண்மையில் நான் வாஞ்சியா இருக்கிறபடினாலே எல்லா தீமையிலிருந்தும் என்னை நீங்க விடுவித்து காத்துக்கொள்வதற்கு இன்றளவும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடல் புஸ்தகத்தில் தொடர்ந்து உற்சாகத்தோடு 31வது பாடல் எடுத்துக்கொண்டு ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும் என்று உற்சாகமாக பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி கைத்தாள ஓசையோடு நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடுங்கள். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை விசுவாசிக்கும் போது குறுகி போய்விட மாட்டோம், குன்றி போய்விட மாட்டோம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். உற்சாகமாக ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதியுங்கள். அந்த பாராளும் வேந்தன்
நம்மை ஆளுகை செய்யட்டும். அப்படி ஆளுகை செய்யும் போது நம்முடைய சிறை வாழ்வும் மறைந்து சீர் வாழ்வு நமக்கு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதமனையாகும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும். சீயோனின் மகிமை திரும்பும். துதி ஒலி கேட்கும். பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளை, துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும் போது அந்த தேவாதி தேவன் ஓடோடி வந்து உடைய முகங்களை குறித்து போடுவார். முழங்கிடுவோமே. வீக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ராட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும். விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும். ஒலி கேட்கும். பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மாட்டோம் குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம் கொன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கொண்டு ஜீவநதியே அப்பா ஊற்றுங்கப்பா உடைய அபிஷேகத்தை சொல்லி. ஆசீர்வாதியும் என் இயேசு ராஜாவே. ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்னன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்னன் தேவ ஆவியே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. கண்மலை பிளந்து கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் அலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் அலைகளிலும் கண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தெய்வ ஆவியே. ஜீவநதியே எனக்குள்ள இருந்த ஆண்டவரே என்னை உங்களுடைய ஜீவ பாதையில நடத்துங்கன்னு சொல்லி. ஜீவநதியே என்னில் பொங்கி திறக்கப்பட்டதாம். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே. இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுவே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே. காயங்களில் வெளிப்படுதே. தனி தள்ளிட நாம் செழித்தோங்கிட. தனி தள்ளிட நாம் செழித்தோங்கிட. கர்த்தரின் கரத்தில் நித்தம்
தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை நடுவே எழும்பிட இந்த வேளை இறங்கிடவே ஆம் ராஜா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபை ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா நீர் எழும்பி ஒவ்வொருவரை பிரகாசிக்க செய்வீராக. பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வாரம் தாருமே ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என் இயேசு ராஜாவே ஆசீர்வாதியும் என் இயேசு ராஜாவே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. யாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எழுந்து நின்று நம்ம பாடல் புஸ்தகத்திலே 3வது பாடல் அதிகாலையிலே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை நம்ம உணர்ந்து உள்ளத்திலிருந்து நம்ம பாட போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கும் விதமாக யாரும் மௌனமாக இருக்க வேணாம். ஆண்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் போதுமானவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த 2021ஆம் ஆண்டில் எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு இருந்தவங்க இந்த ஆண்டில் காலடி எடுத்து வைக்கல. ஆனால் ஆண்டவர் கிருபையாக நம்மளை ஜீவன் சுகம் பலனோடு மட்டுமாக காத்து வராரு. அதுக்கு நன்றி செலுத்தி நம்ம பாட போகிறோம். ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். உன் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் நீரென்று
உண்மையா சொல்வீங்களா? என் ஜீவனா கதெல்லாம் அப்பா ஜபவி என்று எழுதும். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நான் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த ஒப்பு கொடுத்தே உமக்குய பலியார் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஆராதனை ஆராதனை உள்ளத்திலிருந்து ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. யாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீங்க சர்வ வல்லவரப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நேசரப்பா. ஆண்டவரே ஒருபோதும் கைவிடாத நேசரப்பா, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனப்பா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும்ப்பா. வியாதி நீங்கும்ப்பா, வறுமை நீங்குமப்பா. ஆண்டவரே பாரம் நீங்குமப்பா. ஆண்டவரே உங்கள் பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கும் போது எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியாக உண்டு மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் தேவனாக இருக்கிறீங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் இங்கே மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே இந்த 3வது 4வது வேவ் வருது என்று சொல்கிறாங்கப்பா, அந்த கொரோனா பெருந்தொற்று. ஆண்டவரே அது பாதிக்காதபடி இங்கே இருக்கிற மக்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே
வியாதி நீங்கும், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதமே. சொல்லுவோமா? துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும், உம் பாதமே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதிகள் நீங்கும், வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும், உம் பாதத்தில் உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. கரங்களை உயர்த்தி உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகம் உண்டு, பலனுண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகத்தின் தேவன், பலத்தின் தேவன். அவர் சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமில்லை. புதிய இருதயத்தை அவர் இந்த நாளிலே ஒவ்வொருத்தரும் தர முடியும். ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை, தாழ்மையுள்ள இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். நேசிக்கிறேன் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோம் உம்மை தானே என் தெய்வமே, என் இயேசுவே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் துன்பத்தை நீக்குகிற தேவனப்பா, வியாதிகள், வறுமைகள் எல்லாத்துக்கும் விடுதலையை கொடுக்குற தேவனப்பா. சுகம் பெற்றுக்கொண்ட திரும்பி செல்ல நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பலன கிருபையை கொடுங்கப்பா.
ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களுடைய ஆவியானவர் எங்கள் கூட அசைவாடினதுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவைகளை நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறாங்க, என்னென்ன சுகத்துக்காக வந்திருக்காங்க எனக்கு தெரியாதப்பா. ஆனால் அந்த பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே மீதியான வேலையை கூட உங்களுடைய கரத்தில் படைத்து ஜெபிக்கிறோம். தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நாம மகிமைக்கென்று இந்த செய்திகள் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் அமரலாம். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆகவே சரியான நேரத்துக்கு நீங்கள் வரவில்லைனால் சரியான நேரத்துக்கு முடிப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த நாட்களிலே மலை பிரசங்கத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கேன். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களிலே 111 வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக இதுவரைக்கும் 16 வரை உள்ள வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். முதல் பகுதியாக கிறிஸ்தவனும் உடைய பண்பாடுகள், நடைமுறை, ஆலோசனைகள், ஒரு 8 குறிப்புகள் சொன்னேன். போன வாரத்தில் ஒரு கிறிஸ்தவன் பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு 17வது வசனத்திலிருந்து 20 வரை உள்ள 4 வசனங்களை மாத்திரம் தியானத்தை ஜெபிக்க போகிறோம். ஒரு 7 முக்கியமான குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் வசனத்தை யாராவது 17வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசியுங்கள். லெட் சம்மன் ரீட். அழிப்பதற்கு அல்ல, எதற்காக வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்? நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழல் ஆட்டமாக இருக்கிறது. இட் இஸ் அ ஷேடோ ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட். ஒரு இந்த குறுஞ்செய்தியில் ஒரு பொலிட்டிக்கல் லீடருடைய பேரை சொல்ல நான் விரும்பலை. பழைய ஏற்பாடு மாறி இப்போ புதிய ஏற்பாடு வந்துச்சு. பழைய ஏற்பாடு மாறலை, அது அப்படியே தான் இருக்குது. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாறை விஸ்தரித்து நமக்கு சொல்லவும், அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. நிழலாட்டம், இட்ஸ் எ ஷேடோ. ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் மாற்றப்படவில்லை, அவைகள் நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களையாலும் அழிப்பதற்கு நான் வரவில்லை. I have not come to change the Old Testament. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அறவேக்காடு சில சமயத்தில் தப்பான முறையில் எதையாவது பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள். ஆனால் நாம் வேதத்தை, முதலாவது குறிப்பாக வேதத்தில் இந்த நியாய பிரமாணத்தை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ரோமர் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். வாட் த பைபிள் சேஸ் அபவுட் தி லா. வாசியுங்கள். பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்த போது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் எங்கே வருகிறதோ அங்கே இன்னொன்று சேர்ந்து வருது. என்னது? பாவம். பாவம், the sin is a breaking of the law. பாவம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே, சட்ட சிட்டங்களை மீறுவதே. இன்றைக்கி ஹெல்மெட்டு பற்றி ஒரு சட்டம் போட்டிருக்கான். போடாமல் இருந்தால் அது என்னது? குற்றம். சில மாநிலங்களிலே, பெங்களூர் போன்ற கர்நாடகாவில் பின்னால் உட்கார்ந்துருக்கிற ஆளும் போடணும், ஆண்களும் போடணும், பெண்களும் போடணும். இல்லை என்று சொன்னால் அது குற்றம். அப்படின்னு ஒரு சட்டம் இல்லைன்னு சொன்னால் உங்களை போலீஸ்காரை நிறுத்தி, ஏப்பா ஹெல்மெட்டு போடல அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னையா எனக்கு கேட்குற, என்ன சட்டமா? சட்டம் மனிதனை
தப்புக்கு நேராக வழி நடத்துகிறது. சட்டம் இல்லாதிருந்தால் நம்ம ரோட்டில் ரைட்லேயும் போகலாம், லெஃப்ட்லேயும் போகலாம், நடுவுலேயும் போகலாம், குறுக்கையும் போகலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம போலீஸ்காரன் நீங்கள் ரைட்டில் போனாங்கன்னு சொன்னால் ஏன்பா லெஃப்ட்டில் போக முடியாதா? அதற்கென்று ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஆகவே தான் இங்கே பவுல் ரோமர் சபைக்கு எழுதும்போது ரொம்ப தெளிவாக எழுதுகிறார். இந்த நியாயப்பிரமாணம் வந்ததினாலே பாவம் இன்னதென்று நான் உணர்ந்தேன். நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் நான் பாவத்துக்கு ஒரு செத்த மனிதனாய், பாவம் இஸ் இன்எஃபெக்டிவ் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 248 கட்டளைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லப்படுகிறது. இதை இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி 248 10 கற்பனைகளை எல்லாம் ஓடு சேர்ந்து, அதே போல் 365 முறை இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அவைகளை செய்தால் அது குற்றம், அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. சில குற்றங்களை செஞ்சால் கல்லெறிஞ்சே கொல்லணும்னு சொல்லிட்டு போடப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள். ஆனால் வேதத்தில் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2:4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகள், எனக்கு அருமையானது யோவான் சொல்வது சொல்லார், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. The Lord's commandments are easy to follow. It is more flexible. ஆகவே தேவனுடைய கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் ரொம்ப கடினமானவைகள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவைகள் லகுவாக்கப்படுகிறது. அவைகள் எளிதாய் பின்பற்றக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசியுங்கள். யாக்கோபு, புக் ஆஃப் ஜேம்ஸ், சாப்டர் 2, verse 8, 9, 10. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஹல்லேலூயா. அதாவது நான் சொன்ன எத்தனை நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? 248. அதில் ஒன்றில் தவறினாலும் யூ ஆர் ஃபெயில். நம்ம காலேஜில் ஸ்கூலில் பாஸ் மார்க் மாதிரி 35 எடுத்தால் பாஸு. ஆனால் ஆண்டோடைய பிரமாணத்தில் 100க்கு 100 நாம் பின்பற்ற வேணும். ஆகவே தான் ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும். இந்த பிரமாணத்தை கை கொண்டால் நியாயப்பிரமாணம் அது பலனற்றதாக போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். 2வது குறிப்பாக அதைத்தான் இந்த 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்த நீ நிறைவேற்றுவதற்காக கிரைஸ்ட் கேம் டு ஃபுல்ஃபில் த லா. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், மார்க்கு 1:15, லூக்கா 16:16 இதை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லா என்று சொல்லும்போது வெளிப்படையான போதனைகள், ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபாலோ. எனக்கு அருமையான தேவனுடைய வகைகளை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் கிறிஸ்டின் அண்ட் த லா, கிரைஸ்ட் அண்ட் த லா, இந்த 2 காரியங்களும் இதிலே பொருந்தும். ஆகவே 3வதாக 18வது வசனத்தை வாசியுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. இட்ஸ் எ ரிட்டன் வேர்ட். அதைத்தான் யோவான் சொல்வது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவனோடு கூட சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த ரிட்டன் வேர்ட், பரிசுத்த ஆவியினாலே தேவ மனிதர்கள் ஏவப்பட்டு பேசினதான் இந்த பரிசுத்த வேதாகமம். 40க்கும் மேற்பட்ட தேவ மனிதர்கள் பேசினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் முதல் ஆதியாகம புஸ்தகம், முதல் 5 புஸ்தகங்கள் மோசையினால் எழுதப்பட்டது. God instructed, God's Spirit instructed through the man and women. அதில் படித்த ஆட்கள் உண்டு, படியாத. பேதுரு படிக்கவே ஆளு, ஆனால் அவனும் 2 நிருபத்தை எழுதியிருக்கான். பவுல் நல்ல கல்விமான், 13 நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். இப்படி
முதல் புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் கடைசி புஸ்தகம் எழுதப்பட்டதற்கும் இடைவெளி கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள். ஆனால் இதனுடைய மைய கருத்து மாறாத கருத்தாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு நித்திய வாழ்வு. அல்லேலூயா. ரட்சிப்பை நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆகவே எல்லாம் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும், ஏசாயா 55 11வது வசனத்திலும், மத்தேயு 24 35லும், லூக்கா 21 33லும் பூமியும் பூமியிலுள்ள எல்லாம் ஒளிந்து போனாலும் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த கத்தோலிக்க போப்பாண்டவர் வேதனையான ஒரு காரியம். அவர் நல்ல ஆளாக இருப்பார்னு சொல்லிட்டு தான் அவரை எலெக்ட் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் ஆள் மைண்டு மாறிச்சான்னு தெரியல. பைபிள் ரொம்ப பழசாயிருச்சான், அதனால் புதுசு எழுதுகிறாராம். அல்லேலூயா. இது பழசு கிடையாது. அதான் ஆப்பிரிக்க கண்டத்தில், அதாவது மனுஷர்களை பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை படித்ததுனால அவன் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல மனுஷர்களாக மாறிட்டான். ஒரு நாஸ்தியன் அந்த வழியாக அவங்கள சர்வே பண்ணதுக்காக போனானா. போகிற வழியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து ஒருத்தன் இந்த பைபிளை ஆப்பிரிக்க மொழியில் அப்படியே படிச்சுட்டு இருந்தானா. அந்த நாஸ்தியன் கேட்டானா, என்னையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஐ ஆம் ரீடிங் தி மோஸ்ட் ஹோலி பைபிள் அப்படின்னானா. நான் மிகவும் பரிசுத்த வேதாகமத்தை படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் பைத்தியக்காரா, இந்த 20வது நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் வேர்ல்டில் வேறு புக்கம் படிக்கிறது கிடைக்கலையான்னு சொன்னானா. அவன் டக்குன்னு பைபிளை மூடி வச்சுட்டு எஞ்சிட்டு அப்படி கழுத்தை பிடிச்சிட்டான். உன்னை போல் 100க்கு அதிகமான ஆட்களை வெட்டி சமைச்சு சாப்பிட்டாள். இந்த வேத புத்தகம் என்னுடைய கையில் வந்ததுனால நான் மனுஷனாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வேத புத்தகம் இல்லாமல் இருந்தால் நீ என்னோட பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்க மாட்டேன். உன்னையும் சட்னி எது நல்லா வறுவல் பண்ணியிருப்பேன் நானா. அல்லேலூயா. மனிதனை மனிதனாக மாற்றக்கூடியது இந்த வேத புஸ்தகம். இந்த உலகத்தில் வேறெந்த புஸ்தகமும் இது உயிருள்ள புஸ்தகம் அல்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12 சொல்லப்படுகிறது, இந்த கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவன் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங், ஆக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனுஷனை மாற்ற வல்லது. இது ஒருபோது ஒழியா, எல்லாம் ஒழிஞ்சாலும். அந்த பிஷப்பு புது எழுதுகிறாராம். புதுசு என்ன எழுதுவான்? பாவத்தை செஞ்சு ஒன்றும் இருக்காது, அக்கிரமம் செய்யி ஒன்றும் இருக்காது. அதுதான் வேற என்னத்தை எழுத முடியும்? இது பரிசுத்த வேதாகமம். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்ன செய்யுங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். இந்த போதனை வேற எந்த மதத்திலும் கிடையாது, வேற எந்த நூலிலும் கிடையாது. அல்லேலூயா. இது ஒருபோதும் ஒழியாது. 4ஆவதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே 19வது வசனத்தை வாசியுங்கள். லெட் சம்ஒன் ரீட் தி 19th verse. 19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். அல்லேலூயா. இங்கே பரலோகத்தை குறித்தும் சிறியவன் பெரியவன் எனப்பட்டு சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் சின்ன ஆள் பெரிய ஆளுன்னு அங்கே வித்தியாசம் கிடையாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் யாரை வெறுக்கிறோமோ அந்த ஆள் தான் பக்கத்தில் நமக்கு சீட்டு, ஆண்டவர் பக்கத்தில் சீட்டு போட்டிருப்பார். யாரோ ஆளை பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம பக்கத்தில் உட்காந்தானே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் பரலோகத்தில் ஏற்ற தாழ்வு கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது மாதிரி ஆட்களை பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவதூதரை போல் இருப்போம் என்று சொல்லப்படுது. தேவ சாயலாக இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதைத்தான் பாட்டு அருமையான சாராள் நவரேஜ் பாடினார்கள். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடு கூட இருப்போம். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் பரலோகத்திலே சிறியவன் எனப்படுபவன் எப்படி இருப்பானா, அவனை பார்க்கிலும் மேலானவனாக பெரியவனாக இருப்பான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. யோவான் சிங் ஆனங்க நல்ல பிரசங்கி, ஆனால் ஒரு அற்புதம் கூட செய்யலை. யாரும் வைத்திய வலியை குணமாக்கலை, வியாதியை குணமாக்கலை.
ஆனால் அவன் என்ன சொன்னான்னு சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நான் இல்லைப்பா, நான் ஒரு வழிகாட்டி, வனாந்தரத்தில் கூப்பிடுறவருடைய ஒரு சத்தம், ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் காட். அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்கிறான், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்படின்னா செருப்பை தொடுறது கூட நான் அருகதையற்றவன் என்று சொன்னை குறித்து சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பரலோகத்தில் வித்தியாசம் கிடையாது. பரலோகத்தில் வார்த்தையை கை கொண்டு போதிக்கக்கூடியவர்கள். பரிசேயரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கை கொண்டும் என்ன செய்தார்கள்? போதிக்காமல் இருக்க. வாசியுங்கள், லூக்கா 23ஆம் அதிகாரம். பேசுனா நானே வந்து அடிச்சிருவான். அமைதி, இங்கேருந்து தள்ளி உட்காரு, தனித்தனியாக உட்காரெல்லாம். வேத வசனங்களை கை கொண்டு போதிக்க வேண்டும். வாசிங்க 4வது வசனம் 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி 2:3 வாசிங்க. 23 மத்தேயு 23:2-3 சாரி 3:4. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ என்ன செய்யாதருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லியும் என்ன செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளில் மேல் சுமத்துகிறார்கள். அவர்களோ ஒரு விரைனாலும் அவர்களை என்ன செய்ய மாட்டாங்களா? தொடமாட்டார்கள். அப்படின்னா நிறைய பேர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றையும் கடைப்பிடிக்க மாட்டான். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல போதகர், பண்டிதர், டாக்டர் பட்டமெல்லாம் தியாலஜியில் பெற்றவர். ஆனால் அவர் பிரியமான மனைவி இருக்கும்போது தப்பான ஒரு தன்னுடைய செக்ரட்டரி உறவு கொண்டு கடைசியில் அந்த ஊழியங்களே நாசமாவதற்கு காரணமாகிவிட்டார். பரிசுத்தத்தை பற்றி புத்தகமே எழுதியிருக்கார். ஆனால் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த முடியவில்லை. வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், கை கொண்டு பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்தில் அவன் பெரியவனாக இருப்பான். இல்லாட்டா பரலோகமே அவனுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஈசாயினுடைய வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி 2வது ராஜாவாக அவனை தள்ளி இன்னொரு ராஜாவை தெரிந்தெடுப்பதற்காக போகிறான். 7 பேர் வாட்ட சாட்டமாக வர்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நான் தெரிந்து கொள்ளலன்னு சொல்லிட்டார். இவனுக்கு ரொம்ப சோகமாக போயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லார், நீ மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறாய், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். இந்த தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அபிதமாய் நாம் காணப்பட கத்திரம். 5வதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் போது தேவன் அந்த 10 கற்பனைகளை பிரமாணங்களை மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு நிறைவேற்றினார் என்று சொன்னால் அவைகள் நம்முடைய இருதயத்திலே சதையாகிய இருதயமாகிய பலைகளிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10-13 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் 8:10-13, 10ஆம் அதிகாரம் 16-15. நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய அந்த ஏற்பாடுகள், பழைய கட்டளைகள் எல்லாம் உருக்குலைந்து போயிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதன் வரும்போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். தேவன் தம்முடைய ஆவியை அவனிடத்தில் போடுகிறார். அதைத்தான் எசேக்கியேல் 36:7 சொல், I will put my spirit in their hearts. எனக்கு அருமையானது, என்னுடைய பிரமாணங்களை
பிரமாணங்களிலே நடக்கத்தக்கதாய் அவைகளை இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி எரேமியா 31:33 சொல்லப்படுகிறது. அந்த பிரமாணங்கள் எங்கே எழுதப்படுகிறதா? இருதயத்தில். ஆகவே தான் ஏசாயா சொல்றாரு, என் ஜனங்கள் பேதைகளாக இருந்தாலும் அவைகள் திசைகட்டு போவதில்லை, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் முதலே காதுகளிலே துணிக்கும். நம்ம ஏதாவது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் தப்பு செஞ்சுட்டா உடனே ஒரு குத்து. ஆவியானவர் சொல்கிறாரு, ஏன்பா பொய் சொல்லிட்டியே, இந்த தப்பான காரியத்தை செஞ்சிட்டியே, மற்றவனை ஏமாற்றிட்டியே அப்படி சொல்லி உணர்த்துறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அங்கேயே மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர்கள் பாவங்களை நான் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில், சதையாகிய இருதயத்தில் அன்றைக்கு கற்பலைகளில் எழுதப்பட்டது, ஆனால் இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய பலைகளில் எழுதப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆறாவதாக நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனுஷன் வந்து கேட்குறான். மத்தேயு 22:35 நீங்கள் வாசிப்பில்லானால் அங்கே ஒரு நியாயசாஸ்திரிவர் நன்றாய் உத்தரவு சொன்னார் அறிந்து அவர்கிட்ட வந்து கேள்வி, கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது, விசேஷமான கற்பனை வாசியுங்கள். 35 மட்டும் வாசி. அவர்களில் நியாயாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அல்லேலூயா. எந்த கற்பனை பிரதானமானது, which is the most important commandment. அப்போ தான் ஆண்டவர் இஸ்ரவேலே கேளுன்னு அப்படி சொல்கிறாரு. முதலாவது என்ன செய்யணும்? உன்னுடைய முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் என்னிடத்தில், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன சொன்னார்? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் இவை இரண்டிலும் நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுது. The whole law and commandment, the law and prophet எல்லாமே இந்த வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு கடவுளுடைய அன்பு அவசியம். அந்த ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தோடு கூட அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி, முழு சிந்தையோடு கூட அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா கடவுளுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் கொட்டப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. இட்ஸ் எ ரிஃப்ளெக்ட். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரத்தில் அன்பு கூறுவோம், அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம. நீதிமொழிகள் 8:17 சொல்லப்படுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் நினைச்சுவார்கள் கண்டடைவார். தேடாதவர்கள், நல்லா கொரட்டை போட்டு தூங்குறவங்க, கடவுளுடைய அன்பு குறைஞ்சிடும். அவனை காலையில் எழுந்து தேவ சன்னிதானத்தில் உண்மையாயவரை நேசிப்போமானால், ஹலோ ஆண்டவரே உமக்கு நன்றி சோத்திரன்னு சொல்லுவோம், அவரை துதிப்போம், அவரை பாடுவோம், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மூலமாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே கொட்டப்படும், இருதயங்களிலே ஊற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது. இருதயங்களிலே ரோமர் 5:5 சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றுவார். ஆகவே இந்த நாட்களில் முழு இருதயத்தோடு கூட, முழு சிந்தையோடு கூட கர்த்தரிடத்தில் அன்போடு கர்த்தர். ஏழாவதாக ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகளுடைய சாராம்சத்தை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம், அதில் முதல் 17 வசனங்களில் இந்த கற்பனைகள். மோசே மேலே அந்த வனாந்தர சீனா மலையில் ஏறி கர்த்தரிடத்தில் 40 நாள் காத்திருந்து ஆண்டவரே ஒரு பலகையை, 2 பலகையை செஞ்சு அதை மோசேயுடைய கரத்தில் கொடுக்குறார். அதை வாங்கிட்டு கீழே இறங்கி வர்றான். அங்கே பார்த்தா ஒரே ஆட்டம் பாட்டம். நம்ம ஊரில் இன்றைக்கி இந்த சப்பரத்தை சாமியை தூக்கிட்டு நான் வர்ற வழியில் பார்த்தேன், அப்படியே பூவால் அலங்கரித்து அதை தூக்கிட்டு தெருவா போவாங்க அபிஷேகம். அது மாதிரி அங்கே ஒரே ஆட்டம் பாட்டம். யோசுவாட்ட கேட்குறான் மோசே, இது என்னப்பா, நல்ல துணியா கெட்ட துணியான்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கன்னு சொன்னால், அங்கே வெங்கல அதாவது பொன்னால் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு ஆரோன் எல்லா ஜனங்களுடைய காதில் கழுத்தில் உள்ளது எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டான். அதுக்கு நந்தி சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க இப்போ, கண்ணுக்குட்டிக்கே கோயில். அதை போட்டு எல்லாம் ஆட்டம் பாட்டான், கும்பாலம் போடுறான், அழகு குத்தி என்னெல்லாம் செய்யணுமோ இப்போ எல்லாம் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் அந்த காலத்திலே செஞ்சுட்டான். அப்போ தான் மோசே என்ன செய்தான்னு சொன்னால், அந்த பலைகள் அப்படியே போட்டு உடச்சிட்டு ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறான், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடுமானால் மன்னித்தரலும், இல்லையா என் பேரை கிளிக்கி போடுன்னு சொல்கிறான். திரும்பவும் ஆண்டவரிடத்தில் போகிறான், 2 பலகையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. கர்த்தர் அதில் இந்த 10 கற்பனைகள் எழுதுகிறார். தேவனுடைய வரனால் எழுதப்பட்டது. அதை
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கற்பனைகளுடைய காரியத்தை தான் அங்கே வாசிக்கிறோம். 20ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். முதல் கற்பனை, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வர்ஷிப் நோ காட் பட் மீ. என்னை அன்றி வேறே கடவுள் உனக்கு என்ன செய்ய வேண்டாம். இன்றைக்கி மனுஷனெல்லாம் கடவுளாகிட்டான், மிருகங்களெல்லாம் கடவுளாகிட்டான். இந்த சுண்டலி ஒரு கடவுள், ஓனா ஒரு கடவுள். யோசிச்சு பாருங்கள். இந்திய தேசத்தில் அதே போல் கிறிஸ்தவத்திலும் பார்த்தீங்கன்னா, இந்த கத்தோலிக்க கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி சிலை வச்சுருப்பாங்க. அதில் மாதா சிலை, மாதா இயேசுவா அப்படியே கையில் குழந்த மாதிரி, குழந்தை இயேசுவா. மாதாட்ட சனிக்கிழமைகளில் மாதா ஜபம்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் வேறு எடுக்கப்படும். மாதா கடவுள் கிடையாது, கடவுளை இயேசுவை பெற்றெடுத்த ஒரு கன்னி மரியாள். அதற்கு பிற்பாடு அவளுக்கு நிறைய பிள்ளைங்க, யூதா, ஏசா போல பிள்ளைகள் பிறந்தார்கள், சகோதரிகள் இருந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய இதை கத்தோலிக்கர்கள் நம்புகிறதில்ல. ஆகவே தான் அந்த போப்புக்கு இன்றைக்கி மாறி பழசாயிருச்சுன்னு சொல்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு மாத்திரமே, நானே வழியும் சத்தியமும், என்னாலே அல்லாமல் வேறொரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவுக்கு இணையான கடவுள் ஒருத்தரும் கிடையாது. அவர் மாத்திரமே. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். எனக்கு அருமையான 2வது அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 4-5 வசனங்களில் வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நோ ஐடல் வர்ஷிப். சிலை வழிபாடு, படங்களை வைத்து வழிபாடு பண்ணுகிறது. நிறைய பேரில் இயேசுடைய படத்தை வச்சு அதுக்கு மாலை லைட்டு கீட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் அதெல்லாம் எடுத்துருங்க. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத. அதாவது எனக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ பண்ணி என்ன செய்யாத, நீ நமஸ்கரிக்காத, வணங்காத. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களை எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த எருசலேமிலே மாத்திரமல்ல, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் அவரை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். அதைத்தான் யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு சொன்னார். அப்படின்னா நம்ம அவரை ஒரு விக்கிரகமாக வச்சு என்ன செய்யக்கூடாது, கொண்டாடக்கூடாது. எனக்கு அருமையானது படமாக வைத்து நாம் வழிபடக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவனுக்கு பிரியமில்லாது. விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையே சிலர் பணத்தையே வச்சு கடவுளாக வச்சு கொண்டாடுறாங்க. அதான் ஜென்மாக்காரன் பாடா, காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பான்னு சொல்லி காசே கடவுளாகிட்டான். ஹல்லேலூயா. காசு கடவுள் கிடையாது, இயேசு தான் கடவுள். ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாக பொருளாசைக்காரன் சொல்லும். அப்படின்னா நிறைய பேர் தே வர்ஷிப் பொருள். ஒரு கார், புதுசாக கார் இன்றைக்கி விட்டான்னு சொல்லிட்டு 10 கோடி 20 கோடி வாங்கிட்டு அதையே பார்த்துட்டு அவனுக்கு அதுதான் ரொம்ப பெருசு. சிலர் வீடை கட்டிட்டு அந்த வீடையே நிறைய காலை சாயங்காலம் பார்த்துட்டே இருப்பான். அந்த பெயிண்டிங்கை பார்ப்பான், அந்த சோபாவை பார்ப்பான். இதெல்லாம் ஒளிந்து போயிடும். வானமும் பூமியும் நிச்சயமா ஒளிந்து போகும். தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். அவைகளெல்லாம் அவசியம். 100 கோடிக்கு கார் வாங்கினாலும் அது தரையில் தான் ஓடணும். தண்ணியில் ஓட முடியுமா? இந்த மாதிரி வரல. வானத்தில் பறக்க முடியுமா? அது ஃப்ளைட்டு தான் பறக்கும், அல்லது ஹெலிகாப்டர் தான் பறக்கும். ஆனால் ரோட்டில் போகும்போது, அது நம்ம ஊரில் போனோன்னா, சிட்டிக்குள்ளே 30-40 கிலோமீட்டருக்கு மேலே போனோன்னா நமக்கும் டேஞ்சர் தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா எல்லாம் ஒன்று தான். என்ன அது, பிரேக்கை மிதித்தா நிற்கணும், ஆக்சிலேட்டரை மிதித்தா ஓடணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. பழசோ புதுசோ எவ்வளோ கிடையாது. ஆனால் அதில் ரொம்ப பெருமை, நான் எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய தொடச்சி அப்படியே சிலர் பார்த்தா ஊரை விட்டே போக மாட்டான். ஆனாலும் ரொம்ப காஸ்ட்லி கார் வாங்கி நிறுத்தி வச்சுருப்பான். அப்படிப்பட்ட பொருள் ஆசை ஆகிய எந்த ஒரு காரியத்தை விக்கிரகம். 3ஆவதாக வாசிங்க அடுத்த வசனத்தை. அதாவது 3ஆவதாக
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இல்லை உன் தேவனாகிய 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. டோன்ட் மிஸ்யூஸ் மை நேம், என் நாமத்தை. அப்படின்னா நம்ம நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இயேசுடைய நாமம், இயேசுடைய பிள்ளைகள் என்ற நாமம். அந்த நாமத்தை நம்ம வீடில் வழங்கக்கூடா நம்ம நேர்மையாக உண்மையாக இருக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்த்துட்டு ரொம்ப பயில வச்சுக்கிட்டு போகிறானே, கோயிலுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நிறைய பேர் பார்த்தா தெருச்சண்டையில் போய் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுமா? தூஷிக்கப்படும். என் நாமத்தை வெளியிலே வழங்காதிருப்பாயாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4வதாக அங்கே ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணுமா? பரிசுத்தமாய். அதாவது 8வது வசனத்தில் பரிசுத்தமாய். நமக்கு இன்றைக்கி ஓய்வு நாள் கிடையாது, சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், சாபத். அந்த சனிக்கிழமை ஆராதிக்கக்கூடிய ஆட்கள் 7th டேன்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இன்னும் பழைய ஏற்பாட்டில் இருக்காங்க, புதிய ஏற்பாட்டுக்கே வரல, கிருபையின் காலத்துக்கே வரல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறது வாரத்தின் முதல் நாள், கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள். எனக்கு அருமையான தேவனுடைய கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேணும். we need to observe that Sabbath and keep it holy and dedicated to me. கர்த்தருக்காக வாழ. இந்த 4 கற்பனைகளும் கடவுளோடு கூட நம்மை இணைக்கக்கூடிய காரியங்கள். ஆகவே தான் மலைப்பிரசங்கத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். அடுத்த 6 கற்பனைகள் உன்னை போல பிறனையும் நேசிக்கக்கூடிய காரியம். அதில் 5வது கற்பனை ரொம்ப விசேஷமான கற்பனை. வாசியுங்கள் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாவது கற்பனை, a command attached with a promise. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயை என்ன செய்யணுமா? கனம். ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்குங்களான்னு கேளுங்க. உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு விசாரிங்க. எனக்கு அருமையான தேவனுடைய உங்களுடைய வாழ்நாள் இது தேவனுடைய கற்பனைகளிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை பராமரிப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயுதம். ஒரு தாய் முதல் ஆராதனை வந்துட்டு ரொம்ப வேதனையோடு கூட நேற்று தினத்தை சொன்னாங்க, என் பையனுக்காக ஜோம் பண்ணுங்க, அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கான், நல்ல சம்பளம் வாங்குறான், ஃபோன் பண்ணால் கட் பண்ணி விட்றான்னு சொல்லிட்டு. ஒரே பையன்தான், ஃபோன் பண்ணால் என்ன செய்கிறானா? கட் பண்ணிடான். நீங்கள் எப்படின்னு தெரியல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றோரை கனம்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாவது கற்பனை. 6வதாக அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 13வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக. டு நாட் கமிட் மர்டர். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக. போதும். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், ஒரு சகோதரனை கோபித்துக்கொள், நியாயமில்லாமல் கோபிக்கிறவன் கொலை குற்றத்திற்கு ஒப்பாக இருக்கிறான்னு சொல்லி. அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கி கொலைன்னு சொன்னால் மற்றவனை திட்டுறது, ஏசுறது, பழித்து பேசுறது, இதெல்லாம் கொலை. ஆகவே அவைகளை குறித்து அடுத்த வார்த்தை. 7வதாக டு நாட் கமிட் அடல்ட்ரி. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அதை குறித்து 27, 28 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. மத்தேயு 5, 27, 28. 8வது கற்பனை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கற்பனை, பிறனுக்கு விரோதமாக என்ன செய்யாதிருங்கள், பொய் சாட்சி சொல்லாதிருப்பா. களவு, திருட்டு, ஏமாத்துறது இதெல்லாம் ஒரே கேட்டகரி. பொய் சாட்சி, தப்பான காரியங்களை மற்றவர் மீது குற்றம் சாட்டுகிறது, பொய் சொல்கிறது, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல், இல்லது தீமையினால் உண்டாயிருக்கும். கடைசி கற்பனையாக 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, யாதொன்றையும் என்ன செய்யாதிருங்கள், பிறனுடைய காரியங்கள் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஆவியின் கனியில் கடைசி 9வது அம்சம் இச்சை அடக்கம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் இச்சைகள் பெருத்து கொண்டே போகிறது. எங்கே பார்த்தாலும் ஆபாசங்கள், எங்கே பார்த்தாலும் தப்பான உறவுகள், இவைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல நல்லா எழுதணும். கடைசியாக ஒரு 6வது வசனத்தை, இந்த கற்பனைகளுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு வசனத்தை அங்கே வைக்கிறார். இது கற்பனை இல்லை, ஒரு ஆசீர்வாதமான வாக்கு. வாசியுங்கள். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ, என் கற்பனைகள் பிரமாணங்களை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். எத்தனை தலைமுறையா?
1000 தலைமுறை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தா ஒரு 3 தலைமுறை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது இரக்கம் பாராட்டுவேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அன்பு கூற, முழு இருதயத்தோடு கூட அவரிடத்தில் அன்பு கூற, முழு சிந்தையோடு கூட அன்பு கூற, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது முன்பாக வந்து காணிக்கை செலுத்தி நாம் ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். பாடல் புத்தகத்தில் 160வது பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள், தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள், அலங்கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நோந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே வேலையில் ஆலியா நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை என்கிலோ பரிசுத்தம் என எழுதோம், ஜீவன் எல்லை என்கிறோம் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே ஆலியா நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே இருவேளை ஆலியா நெஞ்சம் வாரீரோ, கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, சின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, சின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீதா நலமருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார் நலமருள்வார், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீரும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் ஆலியா நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே இவ்வேளையில் ஆலியா நெஞ்சம் வாரீரோ. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்லுவோம். 2வது ஆராதனை வந்திருக்கிறவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் பரிசெய்த சரிசெய்தருடைய நீதியிலும் எங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் அவர்களை பார்க்கலாம் நீதியுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் காணப்படுவதை வச்சு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா வியாதி பலவீனங்களுக்கு நீங்கி உதவி செய்யுங்க. மாலை இருக்கக்கூடிய கிராம ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வாகனங்கள் நல்லாய் ஓட உதவி செய்யும். உடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். உமக்கே கனத்துதை மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகார
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னராக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதான சந்தோஷ நிறைவும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்னும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. உட்காருங்கள். இங்கே பைபிள் புக்ஸு, புதிய ஏற்பாடு, நீங்கள் பாட்டு புஸ்தகம் இருக்குது. ஆகவே ஒரு பாட்டு புஸ்தகம் 20 ரூபாய், உங்களுக்கு 5ஓ 10ஓ வாங்கி வீடுகளில் பயன்படுத்தலாம். கிடியன்ஸ் மூலமாக இலவசமான புதிய ஏற்பாடுகள் இருக்கிறது. அதேபோல் பைபிள், ஸ்டடி பைபிள் இருக்கிறது. அதை நீங்கள் வாங்கி பயனடைய உங்கள் அன்பாய் கேட்கிறோம். அடுத்த வாரத்தில் ஒரு விசேஷித்த காணிக்கை எடுக்கப்படும். எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம பைபிள், தமிழ் பைபிள் அடித்து 200 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பைபிள் வந்து பிளைனாக இருக்கும். அதாவது புக்கு, அதிகாரம், வேத புத்தகம் எழுதப்பட்ட ஒரிஜினல் இதில் அதிகாரங்கள்லாம் கிடையாது, வசனம் கிடையாது. எளிதாக அதை நான் வாசித்து புரியத்தக்கதாக அவைகள் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு வசனங்களாக பிரிக்கப்பட்டு நம்முடைய கையில் இருக்குது. இங்கிலீஷில் 200க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் ஹெட்டிங்ஸோட, அதாவது இன்செக்ஷனோடு கூட, கிராஸ் ரெஃபரன்ஸோடு கூட நிறையா இருக்குது. ஆனால் தமிழில் இருக்குது ஒரு சில பைபிள், அதுக்கு விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா. ஆகவே சாதாரண ஒரு விசுவாசியினுடைய வேதாகமமாக அச்சடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அநேக நாட்கள் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஆகவே அதற்கான ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல் பகுதியாக ஒரு 10,000 பைபிள், தமிழ் பைபிள். இதில் உள்ளதை கண்டென்ட்டை மாற்ற போகிறதில்ல. அதற்கு உபகரணமாக இன்ட்ரோடக்ஷன், கிராஸ் ரெஃபரன்ஸ், ஹெட்டிங், மேப்பு, எந்த சூழ்நிலையில் எவ்விதமாக எழுதப்பட்டது என்ற எல்லா காரியத்தையும் போட்டு ஒரு பைபிள் அச்சடிக்க இங்கேயே அடிக்கிறோம். சேலத்திலேயே ஒரு பைபிள் அச்சடிப்பதற்கு 200 ரூபாய் மட்டும்தான் ஆகுது. நான் ஒரு 500 ரூபா ஆகும்னு யோசித்தேன். அதனால் இந்த சாதாரண பைபிளோடு கூட ஒரு 200 பக்கம் சேர்ந்து வரும். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கான ஒரு விசேஷித்த காணிக்கை அடுத்த வாரத்தில் நம்முடைய சபையின் மூலமாக இந்த காரியங்கள் செய்யப்படுகிறது. எங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பாளர்கள், இங்கிலீஷிலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு ஆட்கள் தேவை. ப்ரூஃப் ரீடர்ஸ், நீங்கள் தமிழ் எல்லாம் அதான் அச்சு பிழை திருத்தம் செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் தேவை, கொடுக்கக்கூடிய ஆட்கள். அதனால் இந்த முதல் 10,000 பைபிள் பிரிண்ட் பண்ணுவதற்கு நமக்கு 20 லட்சம் தேவைப்படுது. ஆனால் ஆண்டவர் திட்டமாக சந்திப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நம்ம அடுத்த வாரத்தில் எல்லா ஆராதனைகளும் எடுக்கக்கூடிய இந்த விசேஷித்த காணிக்கை, ஸ்பெஷல் ஆஃபரிங்கை அதற்கான அட்வான்ஸ் தொகையாக கொடுக்க விரும்புகிறோம். ஆகவே கோல்டு, சில்வர் பணமாகவோ நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதற்காக ஜெபித்து நீங்கள் கொடுக்க, அதனால் பரலோகத்தில் உங்கள் பலன் நிச்சயம் மிகுதியாக இருக்கும். அதனால் வானம் பூமியை ஒளிந்து போக என்ன ஒழியாது, என் வார்த்தையின் எழுத்து ஒழியாது. ஆகவே அடுத்த வாரத்தில் நார்மலாக நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கைக்கு மாறாக ஓப்பன் பைபிளை ஒருத்தர் திறந்து முன்னால் நிற்பாங்க. அதில் நீங்கள் வீட்டில் உபயோகமற்று இருக்கக்கூடிய வெள்ளி, தங்கம் கூட நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்க வாஞ்சிப்பில்லானால் அதையும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதற்காக ஜெபியுங்கள். இன்றைக்கி இந்த வாரத்தில் யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள் இருக்கா, முன்பாக வாருங்கள். கர்த்தர் வழக்கம் போல் இன்றைக்கி ஊழியங்கள் உண்டு. ஊழியங்களில் கலந்து கொள்ள கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.